தற்பொழுது நாம் இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போமாக. உலகமாயும் ஆகாயமென்னும் அண்ட வெளியாயும் அவைகள் தோன்றியும் ஒடுங்கியும் மேலத் தோன்றியும் மாறி மாறி வருகின்ற காலமாகவும் உள்ள இறைவனே, உன்னை நான் காண்பதுதான் எப்பொழுது? இறைவன் என்ன சொல்லி அந்த மாணிக்கவாசகம் என்ன சொல்கிறார் பாருங்க. உலகமாயும் ஆகாயமென்னும் நீண்ட வெளியாயும் அவைகள் தோன்றியும் ஒடுங்கியும் மேலத் தோன்றியும் மாறி மாறி வருகின்ற காலமாகவும் உள்ள இறைவனே, உன்னை நான் காண்பதுதான் எப்போது என்று நம்முடைய மாணிக்க சுவாமிகள் இறைவனை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளது. நம் கண்களுக்கு புலனாகாத மேலான நிலையில் உள்ளவர்கள் வானோர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நம் கண்களுக்கு புலனாகாத மேலான நிலையில் உள்ளவர்கள் வானவர்கள். அவர்களுக்கு கூட இறைவன் தோற்றம் காண இயலாதே உள்ளனர். அதாவது நம் கண்களுக்கு கூட புலனாகாத மேலான நிலையில் உள்ளவர்கள் வானோர்கள். அவர்களுக்கு கூட இறைவன் தோற்றம் காண இயலாத நிலையிலேயே உள்ளனர். என்னை தேடி வந்து வடிவம் காட்டி ஆட்கொண்டவனாகிய இறைவனை நான் மீண்டும் காணுவது என்பது எப்போது என்று புரியவில்லை என்பதால் இறைவன் ஒரு புரியாத புதிராக இருந்தே அல்கிறான் என்பதாகும். என்ன சொல்றார் பாருங்க சுவாமி. நம்முடைய மாணிக்கவாச சுவாமி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு காலங்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நம்முடைய சுவாமிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம் கண்களுக்கு புலனாகாத மேலான நிலையில் உள்ளவர்கள் வானோர்கள். அவர்களுக்கு கூட இறைவன் தோற்றம் காண இயலாத நிலையிலேயே நம் இறைவன் இருக்கின்றார். என்னை தேடி வந்து வடிவம் காட்டி ஆட்கொண்டவனாகி இறைவனை நான் மீண்டும் காணுவது என்பது எப்போது என்று புரியவில்லை. அப்போனா சுவாமிகள் மாணிக்கவாச சுவாமிகளுக்கு வடிவம் காட்டி அவருக்கு காட்சி தந்தரில் இருக்கின்றார். அதாவது வானோருக்கு கூட கிடைக்காத ஒரு அற்புதமான பாக்கியம் நம்முடைய சுவாமிக்கு கிடைத்திருக்கின்றது. என்னை தேடி வந்து வடிவம் காட்டி ஆட்கொண்டவனாகி இறைவனை நான் மீண்டும் காண்பது என்பது எப்போது என்று புரியவில்லை. என்னை ஆட்கொண்ட இறைவன் எனக்கு காட்சி தந்தருளினார். அவரை நான் எப்பொழுது மீண்டும் பார்க்கப் போகிறேன் என்பது எனக்கு புரியவில்லை என்பதால் இறைவன் ஓர் புரியாத புதிராக இருந்தே அருள்கிறான் என்பதாகும். என்ன சுவாமிகள் இது மூலம் சொல்கிறார்னா, இறைவன் என்பவர் நமக்கு ஒரு புரியாத புதிராக இருந்தே அருள்கின்றான் என்று நமக்கு இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு கூறுகிறார். நண்பர்களே, மார்கழி மாதம் தொடங்கி இருக்கின்றது. இத்தனை நாள் வரையில் நாம் தினந்தோறும் லேட்டாக எந்திரிச்சோம், எல்லாம் செய்தோம். இன்னும் இந்த மார்கழி மாதத்திலேயாவது அதிகாலை எழுந்து ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு எல்லா வளமும் பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.